ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். 10 வருடமாக லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அம்பாளை பூஜை பண்ணிண்டு வரேன். அம்பாள் இன்னும் கண்ணை திறக்கல. ஒரு அனுபவமும் கிடைக்கல என்று சொல்லி குறைப்பட்டுக் கொள்பவர்கள் உண்டு. 12 வருடமாக விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி பெருமாளையும் பூஜிக்கிறேன். பகவான் ஏத்துண்டானா இல்லையா என்று ஒன்னும் தெரியல. ஆனாலும் அவன் மேல் வைத்த நம்பிக்கை இன்னும் குறையல என்று ஏங்குபவர்கள் உண்டு. உண்மையான பக்தர்கள் தங்களுக்கு இறைவன் எந்த அனுபவமும் கொடுக்க மாட்டேன் என்கிறானே என்று ஏங்குவது உண்டு. நமது அம்மா பக்தர்களும் தொண்டர்களும் எண்ணிப்பாருங்கள். அவரவர் வாழ்வில் எத்தனை எத்தனை தெய்வீக அனுபவங்களை அம்மா கொடுத்திருக்கிறாள். எந்த ஒரு சாதனையும் செய்யாதவர்களுக்கும் அருகதை இல்லாதவர்களுக்கும் எத்தனை எத்தனை அனுபவங்கள். முறையாக வழிபாடு நடந்த மன்றங்களில் எப்படியெல்லாம் சித்தாடல் புரிந்தாள், எப்படியெல்லாம் தான் அங்கே இருப்பதனை புலப்படுத்தினாள். எத்தனை பேர் அந்த அருளை தக்க வைத்துக் கொண்டோம். அவதார காலம் என்பதால் சில விதிகளைக் கலத்திக் கொண்டு பல சலுகைகள் கொடுத்தாள், பல தெய்வீக அனுபவங்களைக் கொடுத்தாள். ஒரு புறம் இறை அனுபவங்களைக் கொடுத்து, இன்னொரு புறம் இவன் ஆன்மீகத்தில் முன்னேறி வரட்டும் என்று ஏணியும் வைத்துக் காட்டி ஏறிவா என்றாள். தெய்வக் காட்சிகள் கிடைப்பது ஆன்மீகத்தில் ஆரம்ப பாடம். உன் மனம் தூய்மையாக இல்லாவிட்டால் நான் உனக்குள்ளே வரமாட்டேன் என்கிறாள். எண்ணங்களைச் சுத்தமாக வைத்துக்கொள் என்கிறாள். உடம்பில் சேர்ந்த கழிவுகளை எப்படி தினம் தினம் வெளியே தள்ளிவிடுகிறாயோ அவ்வாறே மனத்தில் உள்ள கழிவுகளை அப்புறப்படுத்து என்கிறாள். மந்திர வழிபாட்டின் மூலமாகவும் தொண்டு செய்வதன் மூலமாகவும் தான் இந்த கழிவுகளை வெளியேற்ற முடியும். தியானத்தின் மூலமாகவும் இந்த கழிவுகளை வெளியேற்ற முடியும். ஓம் சக்தி.